ஒரு பொருளை 1 லிட்டர் தண்ணியில் 5 ml மட்டும் கலந்து செடிக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், நல்ல வளர்ச்சி கொடுக்குது, நல்லா பச்சை கட்டுது. அதே மாதிரி தண்ணி பாய்ச்சறதுல வந்து 1 லிட்டர் கலந்ததுனால தண்ணியில் வருது 1 ஏக்கருக்கு நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பச்சை கட்டுது, அதுவும் நல்லா இது பிடிக்குது, நல்லா காய் பிடிக்குது. அப்படி என்னதான்டா இது கரைசல் அப்படின்னு பார்த்தா இதுதான் மீன் அமிலம். இந்த மீன் அமிலத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. என்னென்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நாட்டு சக்கரை மட்டும் எடுத்து ஒரு வாய் பெருசாக அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மில் போட்டு நல்லா வந்து ஒரு 30 நாளைக்கு நல்லா வந்து நாட்டு சக்கரையும் எதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 30 நாளைக்கு அதை வந்து மூடி வச்சுட்டு காலையிலும் சாயந்தரம் கலக்கி மட்டும் விட்டிங்கன்னா மீன் அமிலம் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா நொதிச்சு வந்து வெறும் எண்ணெய் அந்த மாதிரி மிதக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நம்ம ரேஷன் கடை வேஸ்ட்டு அந்த மாதிரி வந்து இல்லைனா காட்டன் கிளாத் எதையாவது வச்சோ இல்லைன்னா வந்துட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்து அதை வந்து நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் இப்போ 10 லிட்டர் டேங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி வந்து எடுத்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது, நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 பெருக்கத்துக்கும் நல்ல உதவி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீர் பாசனத்தோடு கொடுக்குறீங்க அப்படின்னா அதான் சொன்னல ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் கணக்கில் நீங்கள் வந்து தண்ணியில் பாசனத்தோடு கலந்து விடலாம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல மண் வந்து நல்லா வளப்படுத்தும். இதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் நிறைய கரைசல்கள் இருக்குது. இது வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எந்தெந்த விதத்தில் எந்தெந்த பொருட்கள்லாம் நம்மளால் செலவை கம்மி பண்ண முடியுமோ அதே அளவுக்கு நம்மளால் வந்து பயிருக்கும் நல்லா வளர்ச்சி கொடுக்க முடியும், பயிரை நல்லா வந்து வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்கிறது தப்பே கிடையாது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இந்த மீன் அமிலம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மீன் அமிலம் வந்து 30 நாளில் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து அப்பப்போ ரெடி பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ இல்லை 5 கிலோ அந்த அளவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அப்பப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து 15 நாளுக்கு ஒருக்க நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இதே மாதிரி நிறைய கரைசல்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.